ஹலோ மக்களே, எல்லாருக்கும் ஹாப்பி இரவு வணக்கம். கோலம் பேசுதடி சீரீஸில் கோலம் 113. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மார்கழியோட இன்னைக்கு லாஸ்ட் 30th டே. இதுக்கு முன்னாடி நேற்று பார்க்காதவங்க 29 நான் லாங் வீடியோவாக போட்டிருந்தேன். அதை நான் இந்த வீடியோவுக்கு மேலே லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். மயில் கோலம் கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர், அவங்களுக்காக தான் நான் போட்டேன். சிஸ்டர் வெரி சாரி. நான் எதனாலனா சாரி கேட்குறேன்னா, நீங்கள் இந்த வீடியோ லாஸ்ட்லேயே பார்ப்பீங்க. கோலம் நான் பாதியிலே முடிச்சிட்டேன், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணலை. நான் நினச்சி ஆரம்பித்தது என்னமோ ஒன்று, ஆனால் நடந்தது அங்கே வேறு. நான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன், 2 மயில் போட்டுட்டேன். மயில் வராதவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டின் ஷேப் மாதிரி போட்டுட்டு அதுலேருந்து லீஃப் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக வரும். நான் எனக்கு வந்த மாதிரி போட்டிருக்கேன். ஆர்டின் ஷேப் அதுக்கப்புறம் நினச்சேன் ஆர்டின் ஷேப் போட்டு காமிச்சிருக்கலாமோ அப்படின்ட்டு. உங்களுக்கே தெரியும்ல, எப்போவுமே அந்த டைமுக்கு தோன்றது தான் நான் போடுவேன். அதனால நீங்கள் ஆர்டின் ஷேப்பில் கொஞ்சம் கேப் விட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக வரும். ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக போட்டுட்டு இருந்தேன். கலர்லாம் கொடுத்தோடனே பரவாயில்ல நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நினச்சா செம்ம காற்று, சரியான காற்று. நான் வேறு டைம் ஆகி தான் போட்டேன், ஏன்னா லாங் வீடியோவுக்கும் போடணும் ஷார்ட்ஸுக்கும் போடணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன், ஒரு 8 மணிக்கு மேலே தான் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா காற்று, சரியான காற்று. என்னால் அந்த கலர் கொடுக்கவே முடியல. கலர் கொடுத்தா எல்லாமே பறந்து போகுது, எல்லாமே மிக்ஸ் ஆகிடுது. அதனால் நான் கோலத்தை பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஃபில் பண்ணாமல் நம்ம அப்படியே நிறுத்திட்டோமே அப்படின்ட்டு. ஃபுல்லாக முடிச்சிருந்தா இன்னுமே அழகாக இருந்திருக்கும். எனக்கு மயில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பாதியில் விடவே மனசில்லை, எப்படியாச்சும் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. என்கிட்ட இருந்த ப்ளூ கலர், வயலட் கலர் வச்சு நான் மயிலுக்கு கொடுத்துருக்கேன். க்ரீன் கலர் தோகைக்கும், உள்ளே ப்ளூ கலரு, அதுக்கு மேலே ஆரஞ்சு மாதிரி அந்த கலர் பார்டர் மாதிரி கொடுத்துட்டு, க்ரீன் கலர் தோகை மாதிரி கொடுத்துட்டு, உள்ளே பூ இருக்குல்ல, அதை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களோட விஷ் தான், கலர் நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சுற்றி ஏதாச்சும் கலர் கொடுத்து ஃபில் பண்ணுங்கள். இந்த கோலத்தை நான் பாதியிலே முடிச்சுட்டேன். சாரி சிஸ்டர், நீங்கள் கேட்டிங்கன்றதுக்காக தான் நான் இதை அப்லோடும் பண்ணுறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுந்தருமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோலம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதோட மார்கழி மதி கொஞ்சம் நாள் இல்லை, நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.